சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஜனநாயகனை பற்றி நம்ம பெருசாக பேசியே ஆகணும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்க ஒரு இன்டர்வியூலையும் அந்த ஜனநாயகன் வந்து இந்த மாதிரிலாம் இந்த லெவலில் இருக்குது, அது ஒரு அரசியல் படம் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து வேறு மாதிரி பேச வேண்டிய ஒரு படம் அப்படின்றது மாதிரி எடுத்து காமிச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த ஜனநாயகனை வந்து வெளியிடுறதுக்கே வந்து இவ்வளோ சிக்கல், ஒரு சர்வதேச சிக்கல்னே வச்சுக்கோங்களேன். இந்த சர்வதேச சிக்கல் எதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள் இருந்திருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு சர்வே பண்ணியிருப்பீங்க. அது என்ன மாதிரி, யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்றதை ஓரளவு நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம், இல்லைனாலும் நீங்கள் இலைமறை காய் போல் அதை சொல்லிடலாம். ஓகே. ஆக்சுவலாக சென்சார் அமைப்புங்கிறது வந்து எதன் அடிப்படையில் செயல்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஒன்றிய அரசினுடைய கீழே செயல்படுற ஒரு அமைப்பு. இப்போ அந்த அமைப்புக்கு எங்கிருந்தோ அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குறாங்கங்கிறது கண்கூடான விஷயம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே அந்த திரைத்துறையில் இருக்கேன். இவ்வளோ பெரிய இஷ்யூ எவ்வளோ பெரிய படத்துக்கும் அவங்க பண்ணதில்லை. ஒரு சென்சார் அமைப்பு எப்போவுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். அதிகபட்சமாக போனால் இந்த கட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அப்புறம் ட்ரிபியூனல்லாம் போயிருக்கு. அப்போ கூட வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ வன்மமாக நின்னதை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா சென்சார் அதிகாரிகள் அப்படி வன்மமாக நின்று நான் பார்த்ததே இல்லை. இப்போ நீதிமன்றம் போவாங்க, பாதிக்கப்பட்டவர்கள், அங்கே ஒரு கேஸ் நடக்கும், நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு சென்சார் அமைப்பு ஓகேன்ட்டு போயிடுவாங்க. இதுதான் நம்ம பார்த்தது. பட் ஜனநாயகன் பொறுத்தளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றம் வந்து ஒரு ஆணையிடுது, அந்த ஆணையை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு பண்ணுறாங்க. அது ஒரு தனிப்பட்ட வாக்கியா வரப்பா தகராறில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு பெரும் சண்டை ஏற்பட்டு வெட்டு குத்துன்னு போகும்பொழுது அவனை நான் விடமாட்டேன்னு இறங்குவாங்க. அப்படி தான் நடக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு நீதிமன்றம் சொல்லுது, இதை தள்ளுபடி பண்ணிட்டேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து இதில் உடன்பட முடியாது, நாங்கள் மேல்முறையீடு போகிறோம், அதுவும் வந்து நாங்கள் உடனடியாக வழக்கில் வாதாட முடியாது, நாங்கள் மண்டே தான் வாதாட முடியும்னு சொல்கிறாங்க அதிகாரிகள். ஆக்சுவலாக நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா மத்தியானமே வழக்கு எடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத அவங்க பார்க்குறாங்க. நீதிபதிகள் வந்து தினந்தோறும் செய்தித்தாள் பார்ப்பாங்க, நியூஸு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த படம் திரைக்கு வராமல் போனதால் எவ்வளவு தியேட்டருக்காரங்க பாதிக்கப்படுறாங்க, இந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை சந்தித்தாங்க உலகம் முழுக்க, இதை அவங்க கேட்பாங்க இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலையினுடைய தீவிரத்தை கருத்தில் கொண்டு இன்றைக்கி மத்தியானமே நம்ம அந்த விவாதத்தை எடுத்துடலாம் அப்படிங்கும்போது இல்லை மண்டே எடுங்கன்றாங்க. அப்போ மண்டேங்கும்போது நடுவில் 2 நாள் லீவு வந்துடுதா, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. மண்டே இந்த விவகாரத்தை கையில் எடுத்து நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கும்போது உடனே வந்து தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. அந்த விவாதம் நடக்கும், அந்த விவாதத்தை ஒட்டி ஒரு 2 நாள் தள்ளி போடுவாங்க. அதுக்கடையில் செவ்வாய் புதன் வியாழன்லாம் லீவு வரிசையாக, பொங்கல் லீவு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் கூடுறதுக்குள்ளே 10 நாள் ஆயிரும் இவங்க ஒரு முடிவுக்கு வரத்துக்கு. அப்போ இந்த 10 நாளும் உலகம் முழுக்க இருக்கிற விநியோகஸ்தருடைய கதி என்ன? எல்லாருமே வந்து பெரிய தொகை இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல பேர் வட்டிக்கு வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ விஜய் படம், அதுவும் கடைசி படங்கும்போது ஒரு திருவிழா மாதிரியான புக்கிங், நீங்கள் தாறுமாறான புக்கிங். இப்போ நேற்றெல்லாம் துபாயிலேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசுகிறாரு, 3 லட்சம் திராம்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்களாம். ரிட்டன் படம் இது ஸ்டார்ட் பண்ணாததுனால புக் பண்ண டிக்கெட்டே 3 லட்சம் திராம்ஸ்னா அந்த முதல் காட்சியிலேயே. அப்போ யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய கலெக்ஷனை நோக்கி அது போக வேண்டிய படம். இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து நமக்கு பேசுகிறாங்க, சார் இவ்வளோ லாஸு அவ்வளோ லாஸு சமாளிக்க முடியல சார்ன்றாங்க. இங்கே இருக்கிற பல விநியோகஸ்தர்களே பணத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து கையிலேருந்து கொடுத்துடல. கிட்டத்தட்ட ஒரு 105 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 30 கோடிக்கு தான் கையிலேருந்து போட்டிருப்பாங்க, பாக்கியெல்லாம் கடன் வாங்கி போடப்பட்ட தொகையாக தான் இருக்கும். அப்போ அவங்க அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு தின வட்டியாக இருக்கும் அதெல்லாம். ஸோ அவ்வளோ பெரிய லாஸ் இன்றைக்கி போயிட்டே இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஈகோவில் அது வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு போயிட்டு இருக்குப்பா. ஒரு படம், அந்த படத்தில் இந்தந்த காட்சிகள் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சென்சார் அமைப்பு சொல்லும்போது சண்டை போடுற இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. ஏன் இல்லைன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் உடன்பாடு இல்லை, இது இப்படி ஒரு சம்பவம் நடக்கலையா நாட்டில் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுற இயக்குநர்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்களோட ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து டிலே பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யாருமே சண்டை போடல.
படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது, ரைட்டு சார் எங்கெல்லாம் குறைக்கணும்னு சொல்லுங்கள், குறைச்சி தர்றோம் அப்படின்ட்டாங்க. ஏதோ மேலும் 1, 2 காட்சிகள் ஏதோ சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு, எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சென்சார் தானே கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவைசிங் கமிட்டி வாங்கன்னு ஒரு மெயில் அனுப்பும்போது அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ அங்கே சென்சார் போர்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரிவைசிங் கமிட்டிக்கு வர சொன்னால் இவங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அப்போ நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பக்கம் பிரச்சனை போகுது. ஆக மொத்தம் இது வந்து ஈகோ கிளாஸாக மாறிடுச்சு. ஒரு புறம் அரசியல் அழுத்தம், இன்னொரு பக்கம் ஈகோ கிளாஸு, இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை எப்படியாவது சமாதி கட்டிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே. இல்லை இப்போ நடந்த ஒரு சில சமீபத்தில் சில விஷயங்கள் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நாட்கள்லேருந்து ஒரு 2-3 நாட்களாகவே இந்த படத்துக்கான ஒரு விஷயம் மொத்தமாக இதை வந்து இது அடுத்த மாதத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மொத்தத்துக்கு யார் யாரெல்லாம் இதுவரையும் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாமே அவங்களுக்கு பணத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க. இந்த சூழல் எப்படி? இப்போ திருப்பி வந்து அவங்க பணமெல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த படம் வெளியீடு வந்து இப்போ தேதியும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கிடையில் இப்போ யார் புக் பண்ணாலும் அது புது புக்கிங் தான் இருக்குமா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யாரெல்லாம் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்தந்த சீட்லாம் கிடைக்குமா? இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். ஓகே. ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதே மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் இதில் வந்து பழைய நடைமுறை ஒன்று கிடையாது. ஓகே. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்குகளில் கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துக்கு கட் அவுட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னோட்டத்துக்கு. பட் தேதி தான் மாறி இருக்க ஒழிஞ்சு மற்றபடி அவங்க போட்டிருக்க பிளான் எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் இந்த கட் அவுட்டுகள் இருக்கிறதுனால சில பேருக்கு சிக்கலாக இருக்குமா? இல்லை, கட் அவுட்டுகளை நீங்கள் 10 நாள் 15 நாள் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாதுல்ல. சரி. படமே அங்கே ஹோல்டுங்கும்போது அந்த கட் அவுட் அத்தனை நாள் இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகே. அப்போ அதை கட் அவுட் இறங்கணும். இது வந்து இல்லைங்க ஒரு வாரத்தில் வந்துடும், 10 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லவே முடியலையே. இது எத்தனை நாள் இழுக்கும்னே தெரில. இப்போ சென்சார் விதிகளை பற்றி நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு படம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 63 நாள் சென்சார் போர்டு அந்த படத்தை வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 63 நாளில் எப்போ வேணாலும் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், நீங்கள்வே அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த விதிமுறைகளை பயன்படுத்துவாங்கள்ல. நான் எதுக்கு உடனே உனக்காக வரணும், நான் வெயிட் பண்ணி எனக்கு எப்போ தோணுதோ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய சட்டம், அவங்களுடைய ஆளுமை. அவங்க காம்பவுண்டில் போய் தான் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு தாங்கிற அளவுக்கு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் இது வந்து சரியான ஜனநாயகம் இல்லை. இது வந்து ஒரு சர்வாதிகார நாட்டில் கூட இப்படி நடக்காது. அப்போது ஜனநாயகத்துக்கு என்ன மரியாதைன்னு நம்ம படத்து பேர் தான் ஜனநாயகனாக இருக்கே தவிர ஜனநாயகம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. ஓகே. ஆமாம். இல்லை, இந்த சூழல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சினிமாவாக பார்க்க வேண்டிய விஷயத்தை ஒரு அறிவுபூர்வமாக, சினிமான்றது ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருவியாக நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதை பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு, ரசிகர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும்? கட்டாயமாக அவங்க இந்த அமைப்பை மதிக்கிறதுனால தானே அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. இல்லைன்னா அங்கங்கே வந்து உண்ணாவிரதம் போராட்டம்னு அவங்க இறங்கினாங்கன்னு வைங்களேன், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது செல்லுபடியாகாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தை காமிக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதற்கெல்லாம் ஒரு அமைப்பு மசியாது. ஆனால் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க, இங்கே எப்படி எல்லாமே ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே தேர்தலின் போது எதிரொலிக்கும், அவ்வளோதான். ஒரு வரையில் சொல்லணும்னா அதுதான். பட் இந்த படத்தில் இருக்கிற குறைகளை, அதாவது சென்சார் போர்டு எதெல்லாம் நீக்கணும்னு விரும்பிச்சோ அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் நீங்கள் அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஓகே. வரக்கூடிய ஜனநாயகனுடைய கடமை, நான் படத்தை பற்றி சொல்லலை, அதாவது ஜனங்களினுடைய கருத்து எப்படி இருந்தாலும் அந்த ஒரே ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுக்கான விஷயங்கள் வந்து இது வந்து பொதுவாக ஒரு ரசிகனுக்காக, ஒரு நடிகனுக்காக இல்லாமல் ஒரு தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். இப்போ இதை சார்ந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து பல பேரை வந்து அதாவதுன்னா வேறு சிந்தனைக்கு மாற்றி, சரி இவர் இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அவர் பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டா? இல்லை, ஆஃப்டர் ஜனநாயகன் பிரச்சனைக்கு பிறகு அவர் மீது ஒரு சிம்பத்தி வந்திருக்கு மக்களுக்கு. அது இவங்களே தெரியாமல் உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக விஜயை காலி பண்ணணும்னு நினச்சி இவங்க ஒன்று செய்கிறாங்க, ஆனால் சப்போர்ட் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. அதுதான் அவங்க செய்கிற ஒரு தவறாக நான் பார்க்குறேன். அவங்க நோக்கம் என்னென்னா விஜயை முடைக்கணும், விஜயை கவலைப்பட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஆதரவு இன்னும் பெருகுது. ஏன்டா அவர் பட்டச்சவனன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அதை போய் ஏன் இந்த பாடு படுத்துறீங்கன்னு பேசுகிறவங்கள தான் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ செல்வாக்கு அவருக்கு ஏறதானே செய்யுது. பராசக்தி ஒரு அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்க ஒரு வேலையில்
தம்பியோட படம் முன்னாடி வருது, அண்ணனோட படம் வந்து அதுக்கு அடுத்து வருது. இதில் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படுமா? இல்லை, அது ரெண்டும் சேர்ந்து வரும்போது இந்த பிரச்சனை கட்டாயமாக வரும். இப்போ தனியாக வரும்பொழுது விஜய் ரசிகர்கள் வேணால் புறக்கணிக்கலாமே தவிர அந்த படத்துக்கு வேற ஒன்றும் இடையூறு ஏற்பட போகிறதில்ல. ஏன்னா இப்போ இந்த 2 படமும் ஒரே கேம்பஸில் வருது, 2 தியேட்டரு பிரித்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 4 ஷோன்னா 2 ஷோ இதுக்கு 2 ஷோ அதுக்குன்னு பிரித்து கொடுக்குறாங்க போது ரசிகர்கள் ஒரு இடத்தில் திரள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற கட் அவுட்டெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் கட் அவுட்லாம். அது அநாகரிகமானது, தவறானதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த எமோஷன்ஸ் தானே. அப்போ அது வந்து இனிமேல் தவிர்க்கப்படும். பராசக்தி படம் வந்து எத்தனை நாள் ஓடுதோ ஓடப்போகுது, அதுக்குள்ளே இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு ஜனநாயகன் தனியாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த மோதல் இப்போ இல்லாமல் போனது ஒரு வகையில் சிவகார்த்திகேயனுக்கு நல்லது. ஏன்னா அந்த மோதலோடு இந்த 2 படங்களும் வந்திருந்ததுன்னா சிவகார்த்திகேயனு கட்டாயமாக விஜய் ரசிகர்கள் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அது அவருடைய எதிர்காலத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாறி இருக்கும். பட்டு இன்றைக்கி அந்த பிரச்சனையிலேருந்து சிவகார்த்திகேயன் கொஞ்சம் வெளியில் வந்துட்டார். ஓகே, அப்பாடா நிம்மதிடான்னு கூட அவர் நினைக்கலாம். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அவர் வந்து நாட்கள் கொஞ்சம் இன்னும் பின்னாடி போட்டிருந்தா கூட இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார் போல இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆமாம்மா. ஏன்னா நிறைய பேர் சிவகார்த்திகேயனை இந்த சோசியல் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். குடும்பத்தெல்லாம் சேர்த்து பேசுகிறாங்க, அது ரொம்ப தவறானது, அதை ஒத்துக்கவே முடியாது. பட்டு சிவகார்த்திகேயன் மீது கடும் கோபத்தில் இருக்காங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அது படத்துலையும் எதிரொலிக்கும் தானே. ஆனால் அவருடைய சில அந்த மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னா அவர் விளம்பரமே அவர் கொடுக்குறாரு. ஜனநாயகனை போய் நீங்கள் முதல்ல பாருங்கள், 2வது பராசக்தியை பார்க்குறதுக்கு வாங்க. ஸோ அப்படின்ற ஒரு வீடியோலாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறையா பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் நிறையா. அது இல்லை, அதில் அவர் நிறையா அவர் பேசும்போதே தெரியுது அவர் எவ்வளோ போய் சொல்கிறாருன்னு. நான் வந்து மேனேஜர் ஜெகதீஷ்ட பேசினேன், சரி விஜய் சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணார், எனக்கு வாழ்த்து சொன்னார்லாம் அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் நடக்கவே இல்லை. சரி, அவராக வந்து ஏன்னா அவர் விஜய்கிட்ட பேசியிருக்கலாமே, அவர் ஏன் நேராக பேசலை விஜய்கிட்ட, ஏன் மேனேஜர்கிட்ட போய் பேசணும்? இப்போ அவருடைய செல்வாக்குக்கு அவருடைய உயரத்துக்கு விஜய்கிட்ட பேச முடியாதா என்ன? அவர் யாரோ பேசுகிறாங்க, விஜய்கிட்ட சிவகார்த்திகேயன் பேச முடியாதா என்ன? கண்டிப்பாக பேச. அப்போ நான் மேனேஜர்கிட்ட பேசணுன்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குவாங்க. ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணுறோம், அப்போ நாம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் வருதுன்னு தானே அவர் மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. அதனால் அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போன கதை. ஏன்னா இப்போ 2 ஒன்றா வரும்போது தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. இப்போ தனித்தனியாக வர்றதுனால சிவகார்த்திகேயன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார். ஆனால் இதே திரையுலகம் விஜய்க்கு ஆதரவாக நிற்கல. ஏன்னா இப்போ கமலுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ எல்லாருமே போய் நின்னாங்க. ஆமாம். விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஏன் இவங்கெல்லாம் போய் நிற்கல அப்படின்னா விஜய் வந்து நின்னாரான்னு கேட்குறாங்க. பிரச்சனை அது கிடையாது. ஒரு 500 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படத்திற்கு ஏற்படுகிற தடை நாளைக்கு அது உங்களுடைய படங்களுக்கும் வரலாம். அப்போ ஒரு அமைப்பை எதிர்த்து நீங்கள் ஒரு குரல் கொடுக்க முடியலன்னா அது என்ன உங்களுடைய மனநிலைன்னு எனக்கு தெரியல. திரையுலகம் ரொம்ப அமைதியாக இருக்குது. 1-2 நடிகர்கள் பிரமாதமாக பேசுகிறாங்க. அதில் ஜெயம் ரவி வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார். நீங்கள் எப்போ வந்தாலும் அது பொங்கல்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம். ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு, சிபிராஜ் சொல்லியிருக்காரு, சிம்பு சொல்லியிருக்கிறாரு, இயக்குனர்களில் வந்து இங்கே அஜய் ஞானமுத்து சொல்லியிருக்காரு. இன்னும் பல பேர் வந்து ஓரளவுக்கு முகம் தெரிந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவெல்லாம் பேசுகிறாங்க. பட் இது வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கை. இப்போ கமலுக்கு வந்து ஒட்டுமொத்த திரையுலகம் போய் நின்றுடுச்சு. அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா ஆட்சியாக இருந்தால் கூட அவங்கள கண்டு எல்லாருமே பயந்துட்டு இருந்தால் கூட கமலுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மொத்த திரையுலகம் போய் நின்றுச்சு. அவங்களே கொஞ்சம் ஆடி போனாங்க, என்னடா நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இங்கே நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே நிலைமை சுமூகமாச்சு. நீங்கள் அப்படி ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ளே இல்லைன்னா நாளைக்கு யார் வேணாலும் உங்களை வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே நீங்கள் வந்து தனிப்பட்ட விஜயோ தனிப்பட்ட அஜித்தோ தனிப்பட்ட ரஜினியோ கிடையாது, திரையுலகம். அப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குனீங்கன்னா நாங்கள் ஒன்று சேருவோங்கிற எண்ணம் இங்கே முதல்ல வரணும். விஜய்க்கே கூட நான் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு யாரோ ஒருத்தருக்கு சக நடிகருக்கு பிரச்சனைன்னு வரும்போது விஜயே கூட குரல் கொடுக்கணும். அது ஒரு நியாயமான கருத்து தான். ஏன் விஜய் மற்றவர்களுக்கு குரல் கொடுத்தாரா, அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் ஏன் குரல் கொடுக்கணும்னு கேட்குற இது இங்கே இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. அது வந்து நம்ம அந்த கேள்வி நியாயமானது தான் ஒத்துக்கணும். இல்லை, இப்போது நடக்கிற சூழல் பார்க்கும் பொழுது இனிமேல் யாரும் சினிமாவுக்கு வந்து நடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து இனிமேல் வரும்பொழுதே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக அரசியலுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படி தான் ஒரு சுமூகமான ஒரு சூழல். ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காரெல்லாம் அரசியலில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். இல்லைங்க, சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை இங்கே தொடர்ந்து விதைச்சிட்டே இருக்காங்க. அது தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஓட்டு போடுகிற அதிகாரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் அரசியலுக்கு வரலாம். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தால் என்ன தப்பு? அதை நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கப்புறம் மக்கள் முடிவு பண்ண வேண்டியதில்லை. அது